வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயங்கள். ஒன்று சினிமா, இன்னொன்று புத்தகம். எனக்கு பிடிச்ச 2 விஷயங்களும் ஒரே இடத்துல கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய காட்சிகளுக்கு அப்பால் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகங்களை நேசிக்கும் வாசிக்கும் நிறமற்ற தெரிஞ்சவங்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய காட்சிகளுக்கு அப்பால் அப்படிங்கிற இந்த புத்தகம். உலக மொழியில் வெளியான அவர் பார்த்து சிலாகிச்ச ஒரு 14 படங்களை பற்றி ஒவ்வொரு கட்டுரையில் எழுதியிருக்காரு. சில கட்டுரைகளில் 2-3 படங்களை பற்றியும் சொல்லியிருக்காரு. நான் இந்த புத்தகத்தை வாங்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா ஏதோ நாம் பார்த்த படங்களோட இதை ஏதாவது ஒப்பிட்டு நம்ம இதை பார்த்துக்குவோம். நம்ம சில படங்களை பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கருத்தோடு இவர் ஒத்து போகிறாரா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தேன். வாங்கினதுக்கப்புறம் இதில் 1-2 படங்கள் தான் இவர் சஜஷன் பண்ணதுலேயே நான் பார்த்துருக்கேன். அந்த படங்கள்லையுமே நான் பார்க்காத ஒரு கோணத்தில் இவர் இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு லா லா லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம். ரியான் காஸ்லிங்கும் எம்மா ஸ்டோனும் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்த புதுசில் எம்மா ஸ்டோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த படத்தை நான் பார்த்தேன். ஒரு 3 தடவை அந்த படத்தை பார்த்தும் என்னால் அந்த படத்தை முழுசாக பார்த்து முடிக்க முடியல. ஒரு 1/2 hour பார்ப்பேன். உடனே என்னடா அது ரொம்ப போராக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை நான் ஆஃப் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா அந்த படத்தில் வசனங்களோட பாட்டுகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த காலத்தில் பாகவதர் படம் வரும் இல்லையா நம்ம தமிழ் சினிமாவில், அந்த மாதிரி அந்த படம் ஃபுல்லாக பாட்டவே வரும். லெஸ் மிசரபிள்ஸ் பார்த்துருப்பீங்க, ஹியூக் ஜாக்மன். அதில் பார்த்தீங்கன்னா வசனமே இருக்காது, பாட்டவே பாடுவாங்க. ஒரு இடம் ஒன்று பேசணுன்னா பாட்டிலே அதை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி படம் லெஸ் மிசரபிள்ஸ் இருக்கும். அது மாதிரி லா லா லேண்டில் பேசுவாங்க, ஆனால் பாட்டாக பாடினு இருப்பானுங்க. கனெக்ட் ஆகாத மாதிரியே அந்த படம் போனதுனால ஒரு 1/2 hourக்கு மேலே அந்த படத்தை என்னால் பார்க்க முடியல. அதிகபட்சம் ஒரு 45 நிமிஷம் பார்த்தேன், அவ்வளோதான். அதோட அந்த படத்தை ஏறக்கட்ட 3 முறை நான் அட்டெம்ப்ட் பண்ணி என்னால் முடியல. அந்த படத்தை பற்றி இவர் பேசியிருக்காரு. நிறைய ஆஸ்கர் அவார்டு வாங்கின படம் அது. இருந்தாலும் எனக்கு அது பெருசாக பிடிக்கல. ஆனால் இந்த புத்தகத்தில் லா லா லேண்டை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அவர் எப்படி அதை சிலாகிச்சு எடுத்தார். நான் கூட நிறைய நேரங்கள் யோசிச்சிருப்பேன், ஏன் இந்த படம் இவ்வளோ கொண்டாடுறாங்க, என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இவர் சில விஷயங்களை இதனால தான் அந்த படம் பெருசாக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் சொல்லியிருப்பார். ஜனரஞ்சகமான படங்களை பற்றியுமே அவர் பேசியிருக்காரு. அனிமேஷன் படங்களை பற்றி பேசியிருக்காரு. ஜப்பானில் வெளியான ரெட் டர்ட்டில் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் படத்தை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தீவில் மாட்டிக்கின ஒருத்தன் அந்த தீவுலேருந்து எப்படி தப்பிச்சு வரான். அங்கே ஒரு படகை செஞ்சு அவன் கடலில் தப்பிச்சு போகும்பொழுது ஒரு ஆமை அவனை தடுத்து அந்த 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 படகை மோதி அந்த படகை சேதப்படுத்தி அவனால் தப்பிக்க முடியாமல் பண்ணிடும். திரும்பி அந்த தீவுக்கே அவன் அந்த ஆமையை காயப்படுத்துவான். உன்னால் தான் இந்த தீவை விட்டு நான் தப்பிச்சு போகாமல் போயிட்டேன்னு அந்த ஆமையை தாக்குவான். அந்த பிறகு அந்த ஆமை மேலே அவனுக்கு அன்பு ஏற்பட்டு, எதுக்கு இந்த ஆமையை போய் நம்ம அடிக்கிறோமேனு அதுக்கு அந்த காயம்பட்ட அந்த ஆமைக்கு இவன் உதவி செய்வான். உடனே அந்த ஆமை கூட்டிலேருந்து உடஞ்சி ஒரு பெண் வெளியே வருவா. அந்த பெண்ணோட இவனுக்கு காதல் ஏற்படும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு குழந்தை பிறக்கும். அந்த தீவை விட்டு தப்பிச்சு போகணும்னு நினச்ச அவன் அந்த தீவிலே தங்கி அந்த குடும்பத்தோடு அவன் வாழ ஆரம்பிச்சிடுவான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தை நான் அந்த தீவை விட்டு போகலான்னு இருக்கேன், அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி அந்த கதை போகிறதா அவர் சொல்லியிருந்தார். இந்த கதையை படித்த உடனே எனக்கு அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டுரையிலுமே ஒவ்வொரு படத்தை அவர் பார்த்த படங்களை சிலாகிச்சு சொல்லியிருக்காரு. சரி, இந்த கட்டுரை முழுக்குமே அந்த சிலாகிச்ச படங்களை பற்றியே சொல்லியிருக்காருன்னா, அவர் சிலாகிச்சது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இருக்கிற நிறைகுறிகளையுமே சொல்லியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு இந்த வைஸ்ராய் ஹவுஸ் அப்படிங்கிற மவுண்ட் பேட்டன் பிரபுவை வச்சு எடுத்த ஒரு படத்தில் அவருக்கு உடன்பாடு இல்லாததை பற்றி சொல்லியிருக்காரு. அதே போல் சீனாவில் கன்ஃபியூஷன்ஸை பற்றி எடுத்த ஒரு படத்தில் அவருக்கு அது ஜனரஞ்சகமாக இல்லை, ஒரு விறுவிறுப்பு கொடுக்கல அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காரு. இப்படி நிறைகளை மட்டுமே இல்லாமல் குறைகளையுமே அங்கங்கே சுட்டி காட்டி இதில் அவர் சொல்லியிருக்காரு. எஸ். ராமகிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி நிறைய சினிமாக்களை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்காரு. 1000 பக்கங்கள் கொண்ட அவர் பார்த்த படங்களை பற்றியுமே எழுதியிருக்காரு. எனக்கு அதெல்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருந்ததுனால சின்ன புத்தகமாக இதை வாங்கி அவர் அந்த சினிமாவை பார்க்குற கோணம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா இந்த மாதிரி சின்ன புத்தகங்களை வாங்கி படிங்க. இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலமாக அந்த சினிமா பார்க்கக்கூடிய அந்த வே ஆஃப்
அப்ரோச் இருக்குது இல்லையா, அதை வந்து உங்களோட அவருக்கு ஒத்து போச்சு அப்படின்னா இவர் சினிமா பற்றின நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதை நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம். இந்த புத்தகத்தில் வெறுமனே ஆங்கில படங்களை பற்றியும் உலக சினிமாக்களை பற்றியுமே வந்து இவர் பேசியிருக்காரு. ஆனால் தமிழ் படங்களை பற்றி இவருமே பேசலையா அப்படின்னா தமிழ் படங்களை பற்றியும் பேசியிருக்காரு. இவர் சிலாகிச்ச சில தமிழ் படங்களை பற்றியும் பேசியிருக்காரு. அதே போல் ஹிந்தியிலிருந்து தமிழுக்கு ரீமேக் பண்ணப்பட்ட படங்களை பற்றியும் பேசியிருக்காரு. இந்த தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்து மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிற அந்த வே ஆஃப் திங்கிங்லேயும் வந்து சில படங்களை பற்றி இவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் படிக்கும்போது சினிமா தெரிஞ்சவங்களுக்கு அதை படிக்கிறது இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்குது. சினிமா பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு அறிமுகமாகவும் இந்த புத்தகம் வந்து படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. பேசிக்காக வந்து நான் ஒரு சினிமாக்காரன் அப்படிங்கிறதுனால இந்த புத்தகம் எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு புத்தகமாக இருந்தது. ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய சினிமாக்களை பார்ப்பேன். ஒரு நாளைக்கு 4-5 படங்களை கூட உலக சினிமாக்களை நிறைய நான் பார்ப்பேன். பார்க்காம நான் தூங்கினதே கிடையாது. பட் ஆனால் இப்போ வந்து நிறைய படங்களை பார்க்குறத கம்மி பண்ணிட்டேன். ரொம்ப செலக்டிவாக தான் பார்க்குறேன். அதனாலே நான் வந்து நிறைய படங்களை மிஸ் பண்ணுறணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த புத்தகம் வந்து எனக்கு நல்ல திரைப்படங்களை எனக்கு காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருந்தது எனக்கு. இது இந்த படத்தில் வந்து ஒரு 14 கட்டுரைகளா, இதில் வந்து எனக்கு ஒரு 5 படங்களை நான் உடனடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு. இதுக்கப்புறம் வந்து எஸ்ராவுடைய இந்த சினிமா பற்றி அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாமே வந்து வாங்க படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் இந்த புத்தகத்தை படித்தா கண்டிப்பாக அந்த எண்ணம் வந்து உண்டாகும். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய காட்சிகளுக்கு அப்பால் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய விலை வந்து 75 ரூபா. 80 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை தேசாந்தி பதிப்புக்கு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா கட்டாயம் வாங்கி படித்து பாருங்கள். நன்றி.